தடுத்தார்கள். நீங்க சாதாரணமா பார்க்கலாம் இந்த ஹராத்த. பிள்ளைகள தலையில தான் பெரிய அளவில செய்யறாங்க. என்ன, இந்த கீழால ஒரு கான் தோண்டி மேலால எல்லா முடியும் வைக்கிறது. நீங்க சின்ன புள்ள காலத்துல இந்த ஹராத்தை செஞ்சு பழக்கினா அவன் 30 வயசுல செஞ்சாலும் இந்த பாவத்திர சுமையை நீங்க கபர்ல சுமந்து கொண்டுதான் நீக்கணும். என்ன, கல்யாணம் முடிச்சு முதலாவது புள்ளையிட செயற்பாட்டை வச்சு சந்தோஷப்படணுமாம். கண் குளிர்ச்சி அடே ஹராத்தை செய்யறோமே, படைத்தவன் ரப்பு கோபப்படுற காரியத்தை செய்யறோமே, நான் உயிரை விட நேசிக்கிற நபி ரசூலுல்லாஹ் தடுத்ததை செய்யறோமே, எந்த அச்சமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. என்ன செய்யறோம், புள்ளையிட தலையில அப்படியே காண தோண்டி விடுறோம். கீழ்ப்பகுதி முழுக்க நோட்டுக்கு போட்டு முடிக்கிறது, மேல் பகுதி முழுக்க முடிய வச்சு விடுறது. புது புது கட்டுகள் வந்திருக்குது. என்ன, முடிய சோட் பண்ணி அப்படி ஒரு கோடி இழுத்துடுறது இருக்குதா, நோட்டுக்கு போட்டு ஒரு கோடி இழுத்துடுறது. அவரோட தலையில ஒரு கோடு போடப்பட்டிருக்கு. அட இவனாவது ஒரு நாசமா போன விளையாட்டு வீரன் தலையில ஒரு விளையாட்டை விளையாடினா அதை கொண்டு போய் முஸ்லிம் பிள்ளையோட தலையில காட்டுறதா? அவன் ஒரு விளையாட்டுக்கு ஒரு கட்ட வெட்டிக்கிட்டு வாரான். நாங்கள் அப்படியே குழந்தைங்களோட பிள்ளையோட தலையில் என்ன செய்யறோம், கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா விளங்குங்க. தலையில ஒரு பகுதி முடிய வலிச்சு ஒரு பகுதி முடிய எடுத்துட்டு இன்னொரு பகுதியில முடிய வைக்கிறத இஸ்லாம் தடுத்து இருக்குது. இந்த இளைஞர்கள் எல்லாம் இதை செய்யறாங்கன்னா என்ன காரணம்? தாய்மார்களுக்கு இருக்கணும்னு புள்ளதானே புள்ளதானே. சில பெண்மணிகளுக்கு இது ஹராமே, இதை செய்யக்கூடாது என்றால் பெண்மணிகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில வளர்ந்த குடும்பத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. கல்யாணம் முடிக்கிறனே நாங்க மார்க்கத்தை பார்க்கறது இல்லையே, வந்த மாப்பிள்ளை எதையும் செய்யறவரா இருப்பார். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள அந்த புள்ள கிட்ட போய், ஏமா உங்களோட புள்ளைக்கு இப்படி முடிவெட்டு இருக்கிறீங்கடா, எங்கட மாப்பிள்ளைக்கு இப்படி விட்டுறது தான் விருப்பம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பத்தை பார்க்க வேண்டுமா, கணவனின் விருப்பத்தை பார்க்க வேண்டுமா? இதை மட்டும் யோசிங்க. இதை மட்டும். ஏன்னா நிறைய பெண்கள் வாய்க்கு வந்தா சொல்லிட்டு போறது தப்புறதுக்கு எது, எங்கட கணவனுக்கு இதுதான் விருப்பம், அதனால வெட்டினோம். நஊது பில்லாஹ். மார்க்கத்தை படித்த, குர்ஆன் சுன்னாவை விளங்கின, ரசூலுல்லாஹ்வோட பெருமதியை விளங்கின ஒரு பெண்மணி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கணவன் ஹராத்தை செய்கிறாரா, கணவனை பார்த்து சொல்ற நிலைமை, இந்த ஹராத்தை செய்யாதீங்க இந்த புள்ளையிட தலையில, மறுமையில நரகம் போக வேண்டி வரும். நன்மை ஏவி தீமையை தடுங்க. கணவனுக்கிட்ட மார்க்கம் பேசுங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களுடைய பெண்மணிகள் வெறுமனே சந்தோஷத்துக்காக, கண் குளிர்ச்சிக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு தலையில் என்ன செய்யறது, ஒரு பக்கத்துல முடிய வெட்டிட்டு ஒரு பக்கத்துல முடிய வைக்கிறது. இத கணவன் செய்ய ரெடியாவினா மனைவி தடுக்க வேண்டும். பெண்கள் நீங்கள் அப்படி செய்யணும்னு விரும்பினா நீங்க விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸை தடுத்தார்கள். கஸா என்ன, ஒரு பகுதியில முடிய வலிச்சிட்டு இன்னொரு பகுதியில முடி, அது நீங்க முழு தலையையும் அப்படியே நோட்டுக்கு போட்டு ஒன்றுக்கு பிடிச்சி ஒரு கோடி கீத்தினாலும் சரி. இன்றைக்கு நிறைய புள்ளகளை பாக்குறோம் நாங்க, அப்படி செஞ்சுக்கிட்டு வராங்க. சில பேரு தொப்பிய கலட்டினா அந்த தொப்பி போட்ட இடம் முழுக்க முடி இருக்குது, தொப்பிக்கு கீழே முழுக்க முடி இல்ல, நோட்டுக்கு போட்டு பிடிச்சிடுறாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹராத்தை செய்யாதீங்க. சில பொம்பளை புள்ளகளுக்கு என்ன செய்யறாங்க,